ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வந்து சாய்பாபாவோட மெசேஜ், அவரோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேவா? இதுக்கு வந்து ஏன்னா 2 பைல் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு டிஃப்ரென்சேஷன் 3மே வந்து நான் வந்து ஒரு ஸ்டோன் ஒன்று வைக்கிறேன். இது வந்து ரேக்கி ஹீலிங் ஸ்டோன். ஓகேவா? இது ரெட் கலர் பிரமிட் ஃபார்மெட்டில் இருக்க ஹீலிங் ஸ்டோன். இந்த பைல் 1க்கு வைக்கிறேன். இது வந்து ஊதா கலர் சொல்லுவாங்கள்ல, அமிர்திஸ்ட் இது. ஓகேவா? இது பிரமிடு வந்து பைல் 2க்கு வைக்கிறேன். அண்ட் இது வந்து எல்லோ கலர் பிரமிடு. ஓகேவா? இந்த ஹீலிங் ஸ்டோன் வந்து பைல் 3ஆக வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஓகே, சரி. நம்ம இந்த ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்குள்ளே வந்துடுங்க. உங்களோட ஆராவை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக பாபா உங்களுக்கு இந்த 3 பைல் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணிவிடுவார். ஏன்னா சில பேருக்கு பிளாக்கேஜஸ்லாம் நிறைய தடைகள் இருக்குது. அது வந்து இங்கே உங்களுக்கு அந்த சரியான அந்த புரிதல் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களோட எனர்ஜி இங்கே வந்துடுது. ஸோ இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இதை வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. கலெக்டிவ் ரீடிங் இது, எனர்ஜி ரீடிங். அதனால் உங்களோட இதை வந்து உங்களோட ஆரா பவரை இங்கே கொஞ்சம் அதை வந்து சர்க்கம்ஸ்டன்ஸில் கொண்டு வந்துடுங்க, உங்களோட என்ட்ரியை. ஓகேவா? ஸோ நீங்கள், நான், யூனிவர்ஸ், பாபா இருக்கார். புரியுதா? அதுக்கு தான் அந்த லைக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, சரி. புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கும் சொல்கிறேன். சரி, இப்போது பைல் நம்பர் 1 இந்த ஹீலிங் ஸ்டோன் ரெட் கலர் பிரமிடை சூஸ் பண்ணிங்க இல்லையா? இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா என்ன மெசேஜ் உங்களுக்கு வச்சுருக்காரு அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட லவ் லைஃப், உங்களோட மேரேஜ் லைஃப், ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் மேரேஜ் லைஃப். ஓகே, இதில் வந்து உங்கள் பர்சன் நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னா உங்களோட மெயில் எனர்ஜி உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நிறைய ஏமாற்றங்கள் அந்த உறவு கொடுத்துருக்கு. அதனால் உங்களோட அந்த ரெகுலர் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து சரியாக சாப்பிட்றது, தூங்குறது, உங்களுக்கு சரியான அந்த ரெஸ்ட்டே இல்லை. எந்நேரம் அவரை பற்றிய ஒரு தாட், அவருங்க இவ்வளோ வலியை கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிங்கிளாக இருப்பீங்க. மேரேஜ் ஆகிட்டு பிரேக்கில் இருக்கீங்க. அவரோட எந்த காண்டாக்டும் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த உறவு பண்ண அந்த வலிகள், வேதனையை நினச்சி கரண்ட்டில் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கீங்க. பாபா உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, உனக்கு நான் வந்து வழிகளை திறக்கிறேன், நீ இதிலேருந்து வெளியில் வான்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வலிகளையும் வேதனைகளையும் நீ வந்து மைண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணாமல் நீ அப்படியே வச்சிட்ருக்க, உனக்கான வழிகள் திறக்க போகுது அப்படிங்கிறாரு. உங்கள் பர்சனோட ஏஜ் கூட பார்த்திங்கன்னா அபவ் 40, 45 அந்த மாதிரி இருக்கும் அவருக்கு. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் அவர் என்ன ராசியில் இருப்பார்னா, கடகம், விருச்சிகம், மீனம், அப்புறம் மேஷம், தனுஷ், சிம்மம், இந்த 6 ராசியில் இல்லை லக்னத்தில் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிம்மம், தனுஷ், மேஷம், அப்புறம் வந்து கன்னி, ரிஷபம், மகரம், அப்புறம் ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம், இந்த 9 ராசியில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஸோ உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் ஒரு நல் வழி இருக்குது. நீங்கள் வந்து இதிலேருந்து வெளியில் வர சொல்கிறார். பாபாவோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அவரோட ஆசீர்வாதம் இருக்குது. ஓகேவா? இந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததுக்கு சில காரணங்கள் என்னென்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? இன்னமும் அவங்க கரண்ட்டில் உங்களோட இருக்கிறாங்களா அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களை வந்து வீக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்களும் வந்து அபவ் 30 இல்லைனா 35க்கு மேலே தான் இருப்பீங்க. உங்களோட பர்சன், அதாவது அவர் கொடுத்த வழியிலேருந்து நீங்கள் வந்து ஹீல் ஆகணும். நீங்கள் ஒரு அன்பான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சில ராசிகள் மிதுனம்,
துலாம் கும்பம் இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சர்வீஸ் லைனில் இருப்பீங்க, டீச்சிங் லைனில் இருப்பீங்க, இல்லைனா காவல்துறை அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு, ஹீலர்ஸு, டாரூட் ரீடிங் இல்லை டாரூட் கற்றுக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பீங்க, டாக்டர், நர்ஸ் அந்த மாதிரி. ஸோ மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய லைனில் இருப்பீங்க. ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா டிவைனோட ரொம்ப கனெக்டிவிட்டியில் தான் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதுனால நிறைய நெகட்டிவிட்டிஸை சேர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டிவைனோட கனெக்டாக இருக்கீங்களோ பட் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. உங்களை எந்த இடத்துல லேகிங்கில் நீங்கள் இருக்கீங்கிறத அப்படியே அழகாக கிளியராக சொல்லிட்டார். நீங்கள் இவ்வளோ டிவைனோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தொல்லை, அதுதான் சரியான புரிதல் இல்லை உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் ஒருத்தர் வருவாங்க, உங்கள் லைஃப்க்கு வராங்க, கண்டிப்பாக அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டியோட மிங்கிள் ஆகிட்டு அவங்களோட இதெல்லாம் கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் பார்ப்பீங்க. உங்களை ஏமாத்தினவங்ககிட்டயே உங்களை அறியாமையே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டுருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? ஸோ இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். அதனால் வந்து உங்களுக்கு நான் சொன்ன லேகிங்கில் நீங்கள் எல்லாத்துலேயுமே இருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கான கைடன்ஸ். ஒரு சிலர் ஒரு விஷயத்தில் மட்டும் லேக் ஆகிருக்கீங்கன்னா அப்போ அந்த விஷயத்துக்கு என்ன கைடன்ஸ் வருது அது உங்களுக்கு. ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பாபாவோட இந்த கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் வந்து உங்களுக்கு சைனும் கொடுக்குறாரு, வார்த்தையாகவும் பேசுகிறாரு. சேனல் மூலமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே அவரை நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும் கைஸ். இந்த மெச்சூரிட்டி இருக்கிற உங்களுக்கே இந்த தெளிவு, இந்த ஸ்ட்ரகிள் இருக்குன்னா இன்னும் உங்களை விட ஏஜில் சின்ன பசங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நான் ஒவ்வொரு ரீடிங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரும்போது சொல்கிறேன். அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டிங்கன்னா நான் பாபா கூட ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் கண்ணெதிர்க்க வந்து உங்களுக்கு வழி காட்டிட்டார், வழி சொல்கிறாரு, இதை செஞ்சேன்னா இந்த லேக்லேருந்து வெளில வருவேன் அப்படின்னு. இவ்வளோ நல்ல பிளெஸ்ஸிங் இருக்குது. ஓகேவா? அப்புறம் உங்கள் இஷ்டம். இப்போ பௌர்ணமி டைமில் நான் வந்து செக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபுல் நியூ மூன் டே வருதில்ல, அமாவாசைக்கு அடுத்து ஒரு 3ஆவது நாள் 3ஆம் பிறை அன்றைக்கும் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணும், ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு மேலே வாங்கலேன். லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு இதுவாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, ஒரு கோச்சாக இருக்கலாம். நீங்கள் வழிகாட்டுதல் தருவீங்க உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு. ஃபஸ்ட்டு உங்களை கேர் பண்ணுங்கள். உங்களை முதல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஹீல் ஆகிடுவாங்க. எங்கே அதை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் பாபா. மட்டும் சும்மா நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு பாபா கிட்ட வேண்டினா அவர் வேலை பண்ணாமல் இருக்காருன்னு நினச்சிட்ருக்கீங்களா? பாபா கோயிலுக்கு எத்தனை நாளாக போயிட்டுருக்கீங்க? இந்த ரீடிங் பார்க்குறவங்க பாபாவை எவ்வளோ நாளாக வழிபட்டுருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ சைன் கொடுத்துருப்பாரு? ஃபாலோ பண்ணுங்கள். எதையாவது ஒன்று கற்றுக்கோங்க. எவ்வளவோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க, தண்ட செலவெல்லாம் பண்ணுவீங்க. ஒரு முக்கியமான கிளாஸ் நீங்கள் எல்கேஜிலேருந்து இப்போ டிகிரி முடிச்சிருப்பீங்கல்ல, எவ்வளோ பேர் டிகிரி பண்ணுறதுக்கு எவ்வளோ மூந்தடிச்சு இப்போ எல்கேஜி சீட்டுக்கு 50,000 கட்டிட்டு படிக்கிறீங்க. 1 லட்ச ரூபா கூட வாங்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அந்த 26 எழுத்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுக்குங்க 1 லட்ச ரூபா? அது அவங்களுக்கு வாழ்வியலை சொல்லித்தருது அந்த கல்வி. நீங்கள் படிக்கிற படிப்பு உங்கள் வாழ்வியலை சொல்லித்தருதா? பணம் சம்பாதிக்கிறது எப்படி தான் சொல்லித்தருது. அது கூட பணம் சம்பாதிக்கிறது வந்து ரோபோட்டிக் மாதிரி, மிஷின் மாதிரி. உங்களை வந்து ஒரு அன்பு இல்லாத, கருணையே இல்லாத, ஒரு அக்கறை இல்லாத, எஸ்பெஷலி டிசிப்ளின் அப்படிங்கிற அந்த விஷயமே அங்கே இல்லை. இந்த கல்வியை கற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் 1 லட்ச ரூபா எல்கேஜிக்கு கொடுக்குறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது டிகிரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிகிரியில் வந்து உங்களுக்கு அன்பு, கருணை, இந்த டாபிக் ஏதாவது ஒரு வருதா? உங்களோட உடல் மனம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது டாபிக் கொடுக்குறாங்களா? இதை சரி பண்ணால் தான் இப்போது ஒரு வீடை வந்து பில்டிங் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் சரியாக போட்டால் தான் மேலே பில்டிங் எத்தனை வேணால் கட்டலாம், அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இங்கே மனதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுற அந்த வித்தையே சொல்லி கொடுக்கல. உங்கள் உடலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அதுக்கு தான் போய் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே செலவு பண்ண ரெடியாக இருப்பீங்க. பட் ஒரு விஷயம், ஒரு சூப்பரான விஷயம், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் கோச்சிங்
கோச் உங்களுக்கு குரு உங்களுக்கு கிடைக்கிறாங்க, அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய விஷயத்தை என் மூலமாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாரு இறைவன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். உங்களோட நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு அவ்வளோதான் புத்தி தெளிவுன்னா அவர் என்ன செய்வார்? அவர் நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளை நோக்கி கூப்பிடுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது புரிதல் கொடுக்கணும், வழிகாட்டுதல் கொடுக்கணும்னு அவர் தவிக்கிறாரு. ஓகேவா? உங்களுக்கு அந்த தவிப்பு இருக்குது, அவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருந்தால் முடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வளர்பிறை வருது, 3ஆம் பிறை, டிசம்பர் 2 கற்றுக்கோங்க. லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்களேன். இத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் பண்ண முடியாத, சாதிக்க முடியாத விஷயத்த இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேஜிக் நடக்கிறத பாருங்கள். சைன் கொடுப்பார் உங்களுக்கு. சரி, ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த நியூ பிகினிங்ஸ், இந்த அதாவது உங்களோட லாஸ்ட்டு நடந்த விஷயங்கள்லேருந்து, உங்களோட அந்த பெரிய ஒரு ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் வித்தின் 1 இயர், இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் அமையும். ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா பாபா உங்களுக்கு எவ்வளவோ சைன் கொடுத்துன்னு தான் இருக்கார். யாராச்சும் இப்படி இதுலேருந்து இது பர்மனன்ட் சொல்யூஷன் யாராச்சும் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு? அப்பப்போ உங்கள் தேவைகளுக்கு போயிட்டு என்ன தெரியுமா பண்ணுறீங்க பரிகாரம்ன்ற பேரில்? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு திருமண தடை இருக்குது. இங்கே போய் இந்த சாமியை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், அது சரியாகும், இந்த கிரகத்துக்கு போய் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நாளும் தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு டக்குன்னு இது முடியுது. சரி, அப்போது அந்த திருமணம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ பிளஸ்ஸிங் கொடுத்தாங்க, நீங்கள் அவங்களோட வைப்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தது, டக்குன்னு வந்துருச்சு. அடுத்தது என்ன நடக்குது? திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம், திருமணத்துக்கு அப்புறம் வேலை ஸ்ட்ராங்காக இருக்கணும், குடும்ப உறவுகள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவரோ மனைவியோ உங்களுக்கு வரணும். அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரகிள் இல்லாமல் அந்த லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் போய்ட்டு சாமிக்கு வேண்டிக்கிட்டே இருப்பீங்களா? அப்படியே உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே நடக்குதா இல்லையாப்பா? நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து அப்பப்போ எனக்கு இது முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் ப்ரேயர், நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போய் பண்ணிட்டு வாங்களேன். எத்தனை நடக்குதுன்னு பாருங்கள். அவங்க சைன் கொடுப்பாங்க, காட்டுவாங்க, ஒரு டைம் கிளிக் ஆகிடும். ஆனால் அதே மாதிரி எல்லா டைமும் நடக்காது. நீங்கள் போய்ட்டு அதாவது தெய்வம் வந்து உங்களுக்கு சைலண்ட்டாக, அவங்க வந்து என்ன சொல்கிறது, அருவமாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து முன்னாடி தெரியல. அப்படி தான் அவங்களோட சைனும் இருக்கும். நீங்கள் அவங்களோட சைன் கொடுக்குறத நீங்கள் வந்து தேடிக்கிட்டே போனால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். யார் மூலயமாவது அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி தான் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு இதை வாய்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. இப்போது அப்பப்போ நமக்கு தேவைப்படுறதுக்கெல்லாம் போய்ட்டு சாமிக்கிட்ட அப்போ மட்டும் போய்ட்டு எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, நான் இதை பண்ணுறேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், 48 நாள் உனக்கு வந்து விரதம் இருக்கேன், நான் வந்து விளக்கேற்றுறேன், நான் வந்து விழுந்து கும்பிடுறேன், இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. டெம்ப்ரரியாக அந்த டைம் உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற கடவுள்கிட்ட போடுற அந்த குக்கி, அந்த குக்கி நீங்கள் எவ்வளோ நேரம் போட முடியும்? நீங்கள் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் மனசை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் போய் கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் போய் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். அப்படி உங்களோட உடல் மனம் ஆன்மாவை வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த 21 days கிளாஸ் சொல்கிறேன். அந்த 6 சக்கரா வந்து பவர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த பிளஸ்ஸிங். இப்போ இந்த 1 year வெயிட் பண்ணுவீங்க. பாபா நமக்கு வாக்கு கொடுத்தாருல, நம்ம வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு எத்தனை பேர் இது வரைக்கும் பாபா கோயிலுக்கு 1 year ரெகுலராக போயிருக்கீங்களா? பாபா எப்போ வந்தார் உங்கள் லைஃப்குள்ளே? பாபா அவர் வந்து நீங்கள் இன்னும் தேடலை, அவர் தான் உங்களை தேடி வருவார். அவர் தான் உங்களுக்கு சைன் காமிச்சு இதை உங்களை வந்து வழிநடத்தணுன்ட்டு பார்த்துட்ருக்கிறாரு, பண்ணிகிட்ருக்காரு. எத்தனை நாளாக பார்த்துட்ருக்கீங்க அவரை? சைன் கொடுக்குறாரு. உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், எங்கெங்கே லேக் ஆகிறீங்க, உங்களுக்கான அந்த இதுவை வந்து அப்படியே அக்கு வேறு ஆடி வேறு சொல்லிட்டாரு. இந்த புரிதல் கண்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அப்பப்போ வந்து எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு நீங்கள் கேட்கறது உங்களுக்கு தேவையானது அது தானாக வரும், தானாக நடக்கும். அதுக்கு உங்களை எப்படி வச்சுக்கணும்
அதை முதல்ல கற்றுக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு காரியம் ஆகணும், நான் இப்போ போய் காளியம்மனை கும்பிடணும், இப்போ போய் ஒரு பவர்ஃபுல்லான கார்டை கும்பிட்டா தான் எனக்கு இந்த வேலை நடக்கும். லைஃப்பில் நிறைய நேரம் நமக்கு வந்து அந்த மாதிரி தேவைகள் இருக்கும். அப்பப்போ நீங்கள் போய் அப்போ அம்மாவை போய் வழிபடுவீங்களா? அப்படியே உங்களுக்கு அந்த எத்தனை விஷயம் நடந்திருக்கு சொல்லுங்கள். ஒரு வாட்டி உங்களுக்கு வழி சொல்லி உங்களுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பீங்களா? சடனாக ஒரு லாக் வரும், உங்களுக்கு எதுவுமே புரியாது, எல்லாம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் அம்மன் மேலேயே டவுட் வந்துடும். கொஞ்ச நாள் வாராகியை கும்பிடுவீங்க, கொஞ்ச நாள் மகாகாளியை வழிபடுவீங்க. இவங்ககிட்ட வேலையே நடக்கலை. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உண்மையாக சொல்லுங்கள். சரி, நம்ம இப்போ போய் பாபாவை கும்பிடலாம், பாபா கிட்டே இருந்தால் எதாவது நடக்குதா பார்க்கலாம். அப்படியே பாபா கிட்டே ஒரு 1 இயர் போவீங்க. அந்த 1 இயரில் வந்து உங்களுக்கான இது கிடைக்கும் அப்படின்றாரு. 1 இயர் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சரி, முருகரை போய் வெயிட் பண்ணலாம். அப்படி தான் நீங்கள் மாற்றி உங்கள் வேலை இந்த சாமிக்கிட்ட நடக்கலை, இந்த காட்கிட்ட நான் ப்ரே பண்ண நடக்கலைன்னா அடுத்தது இன்னொன்று. முதல்ல மாற்றத்தை உங்ககிட்ட கொண்டு வாங்க. அதுக்கு தான் இவ்வளோ அற்புதமான கைடன்ஸை கொடுக்குறாரு. ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு யாருக்காவது இந்த கோர்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து வளர்பிறை 3ஆம் பிறைக்கு முன்னாடியே எனக்கு புக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. வேறு என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணுன்னாலும் அன்றைக்கி இனிஷியேஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது சூட்சம ரகசியம்லாம் இருக்குது, அது நான் அப்புறமா சொல்கிறேன். எல்லாத்தையும் பேசணுன்னா இது பெரிய டாப்பிக்காக, இது லாங் வீடியோவாக போயிடும். ஓகேவா? அதனால் போதும். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம்.